Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னோட சேனல் நேம். ஏற்கனவே என்னோட சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி கிராஃப்ட் ஒர்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து புல்லாங்குழல், கிரீடம், ஹிப் பெல்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ணரோட கை கவசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் கிளிட்டர் ஷீட், குந்தன் ஸ்டோன், செயின் ஸ்டோன், ரெடிமேட் பேட்ச் ஒர்க், க்ளூ B7000, சாட்டன் ரிப்பன், சார்ட். இப்போது சார்ட் பேப்பரில் அந்த கை கவசத்துக்கு தேவையான டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு சின்ன சைஸ்னால் சின்ன சைஸ் வரைஞ்சிக்குங்க, பெரிய சைஸ்னால் பெரிய அளவு வந்து நீங்கள் வரைஞ்சிக்குங்க. அது உங்களுடைய இமேஜின் பொறுத்து. அது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும் போது ஈவனாக வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சிசரால் இதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இதுவை வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை மார்க் பண்ணி இதே அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வெட்டி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சார்ட் பேப்பரை அந்த அளவுக்கு கட் பண்ணி கிளிட்டர் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு க்ளூ தடவி இது வந்து நம்ம ஒட்டியாச்சு. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். இப்போ வந்து இதில் நடுவில் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போது இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க்கில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை சென்டரில் வந்து நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம அங்கங்கே வந்து குந்தன் ஸ்டோன், அதுக்கு வந்து இந்த க்ளூ ஸ்டிக் பெனை யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த க்ளூ ஸ்டிக் பென்னு நீங்கள் வாங்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது கையில் வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. அது அப்படியே வந்து அது ஒட்டிக்கும். நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை ஒட்டிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த பென்னு தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இது வந்து சின்ன பசங்களாக இருந்தால் இது சைஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்குனா கொஞ்சம் சைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் போல் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன டிசைன் அதில் நீங்கள் அதில் ஒட்டலாமோ அந்த டிசைன் நீங்கள் வந்து அதில் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்டோனும் யூஸ் பண்ணி அந்தந்த கலருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஸ்டோன்லாம் நம்ம ஒட்டிட்டோம். இப்போ இதை சுற்றி வந்து இந்த செயின் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயின், அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த கார்னர்லேருந்து நீங்கள் தடவிக்குங்க கம்மு. பொறுமையாக வந்து அதை வந்து தடவினே வாங்க. இது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ இந்த கம்மு வந்து பெஸ்ட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கெல்லாம். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து ஸ்டோன் செயினை ஒட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து ஸ்டோன் செயினை வந்து ஒட்டணும். ஸோ க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஸ்டோன் செயின் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது பேக் சைடில் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி சாட்டன் ரிப்பன் வந்து நம்ம ஒட்டணும். ஒட்டிட்டு அது மேலே வந்து டேப் இருக்குது இல்லையா, அந்த டேப்பை வச்சு
மேலே ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக ஆயிடும். எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் இதுக்கு ட்ரையிங் டைமும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ இது வந்து ஒட்டியாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இது அழகாக வந்து செட்டில் ஆகிடும். இது மேலே வந்து நீங்கள் இந்த டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப்பை வச்சு இது நேராக இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிப்பாக ஒட்டிக்கும். அது இப்போ எனக்கு காயறதுனால இது வந்து நான் இப்போ ஒட்டலை. நீங்கள் நல்லா ட்ரை ஆன பிறகு இதை வந்து நீங்கள் வந்து இந்த டேப்பு வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அழகான கிருஷ்ணருடைய கை கவசம் வந்து கிராஃப்ட் ஒர்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே போல் நான் ஒன்றும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறுபடியும் நான் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.